காவிரி மேலாண்மை வாரியத்தை 3 நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அக்டோபர் 1 முதல் 6 நாட்களுக்கு தினமும் 6000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சலீம். சொல்லுங்க, இன்றைக்கு நடைபெற்ற காவிரி விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்தது? சலீம், உச்சநீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 6000 கன அடி என்ற அடிப்படையில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க ஏற்கனவே மத்திய அரசுக்கு 1 மாச காலம் அவகாசம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அவகாசத்தை குறைத்து விட்டார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்குள், அதாவது 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைத்துவிட வேண்டும். இதற்காக இன்றே மத்திய அரசு ஒரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும். அந்த பிரதிநிதி மாநில அரசுகளோடு பேசி பட்டியலை வாங்குவார். மாநில அரசுகள் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது காவிரி நீரிலிருந்து பயன்பெறுகின்ற 4 மாநில அரசுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளம், 4 பேரும் தங்களுடைய பட்டியலை நாளை மாலை 4 மணிக்குள் மத்திய அரசிடம் சமர்ப்பித்து விட வேண்டும். இதற்காக ஒரு அதிகாரியை மத்திய அரசு நியமிக்க வேண்டும். இது முடிச்ச பிறகு செவ்வாய்க்கிழமைக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும். அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை வாரியம் தற்பொழுது நிலை என்ன, மழை எவ்வளவு வந்திருக்கிறது, கர்நாடகாவில் உள்ள அணைகளில் தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு வந்திருக்கிறது, கர்நாடகா எவ்வளவு திறந்து விட்டுருக்காங்க, தமிழக அணைகள்ல இருக்கும் தண்ணீர் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு திறந்து விட்டுருக்காங்க, நீர்த்தேக்கம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டி ஸ்டடி பண்ண பிறகு மீண்டும் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் 6ஆம் தேதி என்று. ஆக மீண்டும் இந்த வழக்கு விசாரணை 6ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வருகிறது. தமிழகம் சார்பாக பெருசா வாதங்கள் எதுவும் முன்வைக்கல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கு தமிழகத்துக்கு சாதகமாக நடைபெற்று வருகிறது. உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டும் கர்நாடகா அதை மதிக்கவில்லை, அமல்படுத்தவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில இருக்கும் அனைத்து மாநிலங்களும் உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியே ஆக வேண்டும். கர்நாடகா அரசிற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். 6 நாளைக்கு தண்ணீர் திறந்து விடுங்க, மீண்டும் இந்த வழக்கு விசாரணை 6ஆம் தேதி வருகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க.